66ஆம் அதிகாரம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும், ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாகவும், காணிக்கையை படைக்கிறவன் பன்றி இரத்தத்தை படைக்கிறவனாகவும், தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்திரிக்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்ளுகிறார்கள். இவர்களுடைய ஆத்துமா தங்கள் அருவருப்புகளின் மேல் விருப்பமாயிருக்கிறது. நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும், நான் பேசியும் அவர்கள் கேளாமலும், அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டதின் நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அவர்களோ வெட்கப்படுவார்கள். நகரத்திலிருந்து அமழையின் இரைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும். அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தந்தானே. பிரசவ வேதனைப்படுமுன் பெற்றாள், கற்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சீயோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. பெறப்பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். 10. எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடே கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோடே கூட மிகவும் மகிழுங்கள். நீங்கள் அவளுடைய ஆறுதல்களின் முலைப்பாலை உண்டு திருப்தியாகி, நீங்கள் சூப்பிக் குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மனமகிழ்ச்சியாகுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லைப் போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடும் வருவார். பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார். கர்த்தர் அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார். கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராயிருப்பார்கள். தங்களைத் தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களும் தோப்புகளின் நடுவிலே தங்களைத் தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களும், பன்றி இறைச்சியையும் அருவருப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டிச் சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்ஷீசுக்கும், வில்வீரர் இருக்கிற பூலுக்கும், லூதுக்கும், தூபாலுக்கும், யாவானுக்கும், தூரத்திலுள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும்
அவர்கள் குதிரைகளின் மேலும் இரதங்களின் மேலும் குலாரி பண்டில்களின் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடத்திலுமிருந்து எருசலேமிலுள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள்தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாயிருப்பார்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். பென்யமீன் தேசத்திலுள்ள ஆனதோத் ஊரிலிருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்க்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும் யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் 11ஆம் வருஷத்து முடிவு மட்டாகவும் எருசலேம் ஊரார் 5ஆம் மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளையெல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும் படிக்க நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் எனக்கு உண்டாகி அவர், நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லார் மேலும் வரும். இதோ நான் வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்களையெல்லாம் கூப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வந்து அவனவன் தன் தன் சிங்காசனத்தை எருசலேமின் ஒலிமுக வாசல்களுக்கும் அதன் சுற்று மதில்கள் எல்லாவற்றிற்கும் விரோதமாகவும் யூதா தேசத்து எல்லா பட்டணங்களுக்கும் விரோதமாகவும் வைப்பார்கள். அவர்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி தங்கள் கைகளின் கிரியையை பணிந்து கொண்ட அவர்களுடைய சகல தீமைகளின் நிமித்தமும் நான் என் நியாய தீர்ப்புகளை அவர்களுக்கு விரோதமாக கூறுவேன். ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளையெல்லாம் அவர்களுக்குச் சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாத படிக்க நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிக்கும் படிக்க
நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டுச் சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற்பலனுமாயிருந்தது. அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள். பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்தர வெளியும் பள்ளங்களுமுள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளுமுள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தைக் கண்டார்கள்? செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். ஆதலால் இன்னும் நான் உங்களோடே வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கித்தீமின் தீவுகள் மட்டும் கடந்து போய் பார்த்து கேதாருக்கு ஆள் அனுப்பி நன்றாய் விசாரித்து இப்படிப்பட்ட காரியம் உண்டோ என்றும், எந்த சாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்றும் பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வானங்களே, இது நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? பாலசிங்கங்கள் அவன் மேல் கெர்ச்சித்து முழங்கி அவன் தேசத்தை பாழாக்கிவிட்டன. அவன் பட்டணங்கள் குடியிராமல் சுட்டெரிக்கப்பட்டன. நோப், தகபானேஸ் என்னும் பட்டணங்களின் புத்திரரும் உன் உச்சந்தலையை நொறுக்கினார்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதினால் அல்லவோ இதை உனக்கு நேரிடப் பண்ணினாய். இப்போதும் சீகோரின் தண்ணீரை குடிப்பதற்கு எகிப்துக்கு போகிறதினால் உனக்கு பிரயோஜனம் என்ன? ஐப்பிராத்து நதியின் தண்ணீரை குடிப்பதற்கு அசிரியாவுக்கு போகிறதினால் உனக்கு பிரயோஜனம் என்ன? உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்துகொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பூர்வ காலந்துவக்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சைச் செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சைச் செடியின் ஆகாத கொடிகளாய் மாறிப்போனது என்ன? நீ உன்னை உவர் மண்ணினாலே கழுவி அதிக சௌக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகம் நீ. வனாந்தரத்திலே பழகினதும்
தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான காட்டுக்கழுதை நீ. அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதன் மாசத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள். உன் கால் வெறுங்காலாகாதபடிக்கும் உன் தொண்டை வறட்சியடையாதபடிக்கும் அடக்கிக்கொள் என்றால் நீ, அது கூடாத காரியம், நான் அப்படி செய்ய மாட்டேன், அந்நியரை நேசிக்கிறேன், அவர்கள் பிறகே போவேன் என்கிறாய். திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும், கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்களும், அவர்கள் ராஜாக்களும், அவர்கள் பிரபுக்களும், அவர்கள் ஆசாரியர்களும், அவர்கள் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல, தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை இரட்சியும் என்கிறார்கள். நீ உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள் எங்கே? உன் ஆபத்து காலத்தில் உன்னை இரட்சிக்க கூடுமானால் அவைகள் எழும்பட்டும். யூதாவே, உன் பட்டணங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி. என்னோட நீங்கள் வழக்காடுவானேன்? நீங்கள் அனைவரும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா. சிட்சையை ஏற்றுக்கொள்ளாமற் போனார்கள். அழிக்கிற சிங்கத்தைப் போல உங்கள் பட்டயம் உங்கள் தீர்க்க தரிசிகளை பட்சித்தது. சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்துப் பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிருளான பூமியுமாக இருந்தேனோ? பின்ன ஏன் என் ஜனங்கள், நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள்? ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்துவிட்டார்கள். நேசத்தை தேடும்படிக்கு நீ உன் வழிகளை நயப்படுத்துகிறதென்ன? இவ்விதமாய் நீ பொல்லாத ஸ்திரீகளுக்கும் உன் வழிகளை கற்றுக் கொடுத்தாய். உன் வஸ்திர ஓரங்களிலும் குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் இரத்தம் காணப்படுகிறது. அதை தோண்டி தேடுகிறதினால் அல்ல, அது எல்லாவற்றின் மேலும் வெளியாயிருக்கிறதினால் அதை கண்டுபிடித்தேன். ஆகிலும் குற்றமில்லாதிருக்கிறேன் என்றும் அவருடைய கோபம் என்னை விட்டு திரும்பிற்று என்றும் சொல்லுகிறாய். இதோ, நான் பாவம் செய்யவில்லை என்று நீ சொல்லுகிறதின் நிமித்தம் நான் உன்னோடே வழக்காடுவேன். நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகிப் போகிறது என்ன? நீ அசீரியாவினால் வெட்கிப் போனது போல எகிப்தினாலும் வெட்கிப் போவாய். நீ உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்துக்கொண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போவாய். ஏனெனில் உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார். அவைகளால் உனக்கு காரியம் வாய்க்காது. 3ஆம் அதிகாரம். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்பப் போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படுமல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோவென்றால் அநேக நேசரோடே வேசித்தனம் பண்ணினாய். ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ என்று பார். வனாந்தரத்திலே அரபியன் காத்து கொண்டிருக்கிறது போல நீ வழி ஓரங்களில் உன் நேசருக்கு காத்து கொண்டிருந்து உன் வேசித்தனங்களாலும் உன் அக்கிரமங்களாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய். அது நிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று. உனக்கோ சோரஸ்திரீயின் நெற்றி இருக்கிறது, நீயோ நாணமாட்டேன் என்கிறாய். நீ இது முதல் என்னை நோக்கி, என் பிதாவே, தேவரீர் என் இளவயதின் அதிபதி என்று சொல்லி சதா காலமும் கோபத்தை வைப்பாரோ, அதை என்றென்றைக்கும் காப்பாரோ என்கிறாய் அல்லவோ? இதோ, இப்படி நீ சொல்லியும் பொல்லாப்புகளை செய்து மிஞ்சிப் போகிறாய் என்கிறார். யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி, சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா? அவள் உயரமான சகல மலையின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் அங்கே வேசித்தனம் பண்ணினாள். அவள் இப்படியெல்லாம் செய்த பின்பு நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று நான் சொன்னேன். அவளோ திரும்பவில்லை. இதை அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி கண்டாள். சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள்
விபச்சாரம் பண்ணின முகாந்தரங்கள் எல்லாவற்று நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள். இதை நான் கண்டேன். பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று. கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணிக் கொண்டிருந்தாள் என்றார். இவைகளையெல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாளே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதா என்கிற துரோகியை பார்க்கிலும் சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் தன்னை நீதியுள்ளவளாக்கினாள். நீ போய் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை. நான் கிருபையுள்ளவரென்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடே சோரமார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவி கொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். நீங்கள் தேசத்திலே பெருகி பலுகுகிற அந்நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்வதில்லை. அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை. அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை. அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை. அது இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். அந்நாட்களிலே யூதா வம்சத்தார் இஸ்ரவேல் வம்சத்தாரோடே சேர்ந்து அவர்கள் ஏகமாய் வடதேசத்திலிருந்து புறப்பட்டு நான் தங்கள் பிதாக்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்திற்கு வருவார்கள். நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜனக்கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய். நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் சொன்னேன். ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம். நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் இரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. இந்த லட்சையானது எங்கள் சிறு வயது முதல் எங்கள் பிதாக்களுடைய பிரயாசத்தையும் அவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் அவர்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் பட்சித்து போட்டது. எங்கள் லட்சையிலே கிடக்கிறோம். எங்கள் அவமானம் எங்களை மூடியிருக்கிறது. நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சொல்லை கேளாமலும் போனோம்.